வணக்கம். ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு நாளைய தினம் வருகிற பிப்ரவரி 14 ஹிந்தி தேர்வு நடக்குது. ஹையர் எக்ஸாமு. அதில் வந்து விசாரத்து குஜராத்தில் வந்து ப்ரீ டெஸ்ட் மாடல் கொஷின் பேப்பர் வந்து பேப்பர் 1 பேப்பர் 2 சொல்லி இப்போ வீடியோஸில் நாங்கள் வந்து போட போகிறோம். இது ஃபுல்லாக எல்லாமே இம்பார்ட்டன்ஸ். இந்த கொஷின் பேப்பர் வச்சு ஃபுல்லாக நீங்கள் டெஸ்ட் எழுதி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பேப்பர் வந்து 1 வந்து மார்னிங் நடக்கக்கூடியது 10 to 1 o'clock வரைக்கும். மார்க் வந்து பூர்ணாக்கு அப்படின்னா வந்து மொத்தம் மார்க் வந்து 100 மார்க்ஸு. சம்மி அப்படின்னா நேரம் வந்து 3 மணி நேரம். फर्स्ट वन किसी एक पत्याम सक्का भावार्थ हिंदी में लिखिए. இங்கே வந்து இஆர்சி ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பாவார்த்த விளக்கம் ஃபுல்லாக எழுத சொல்கிறாங்க. மற்ற ஒன்று வந்து சாய்ஸ் கொடுத்துருக்காங்க இஆர்சியில். இந்த இஆர்சியில் வந்து இப்போ எழுதுனா வந்து ஆளை வந்து இது எழுதணும் அப்படின்னா இது எழுதணும். ஒன்றுக்கும் வந்து மொத்தம் வந்து டோட்டலாக வந்து மொத்தம் 10 கொடுத்துருக்காங்க. இந்த 10 வந்து நீங்கள் வந்து 2 வந்து ஒன்று கண்டிப்பாக எழுதி ஆகணும். ஒன்றுக்கு 8 மார்க்கு. இந்த ரோமனில் வந்து ஃபஸ்ட் ரோமனில் மொத்தம் மார்க் வந்து 40 மார்க்ஸு. सेकंड रोमन शरण का बंक किए बिना किन्हीं 4 दोहों का पूरा कीजिए. இது தோகையை கொடுத்துருக்காங்க, மனப்பாட சைடு. மொத்தத்தில் 6 கொடுத்துருப்பாங்க. ஏதாவது வந்து 4 மட்டும் எழுத சொல்லியிருக்காங்க. ஒன்றுக்கு 2.5 மார்க்கு. மொத்த மார்க் வந்து 10 மார்க்ஸு. थर्ड रोमन வந்து कवि परिचय देते हुए किसी एक कविता का சாராம்ச लिखिए. இது போயம் வந்து எஸ்ஏ கொடுத்துருக்காங்க. மொத்தம் 3 கொடுத்துருக்காங்க. 3 ஏதாவது 1 மட்டும் எழுதணும். மார்க் வந்து 15 மார்க்கு. फोर्थ रोमन किसी एक कविता का सारांश लिखिए. இது போயமுடைய எஸ்ஏ. மொத்தம் 3 வந்து இருக்குது. 3 ஏதாவது வந்து 1 மட்டும் எழுதணும். மார்க் வந்து 10 மார்க்கு. ஃபிஃப்த் ரோமன் வந்து பஞ்சவடி பாட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. இது பஞ்சவடியில் வந்து எஸ்ஏ கொடுத்துருக்காங்க. இது வந்து லக்ஷ்மணன் பற்றி இந்த கேள்வியில் கொடுத்துருக்காங்க. அல்லது சூர்பனகா பற்றி கொடுத்துருக்காங்க. 2ல் எது தெரியுமோ அதை எழுதணும். அதுக்கு வந்து மார்க் வந்து 15 மார்க்ஸு. எஸ்ஏவாக எழுதணும். சிக்ஸ்த் ரோமன் வந்து எஸ்ஏ மாதிரி சித்திரன் அப்படி சரித்திர சித்திரன் அப்படின்னா எஸ்ஏ தான் எழுதணும். இதில் வந்து சிக்ஸ்த் ரோமனில் வந்து ராமரை பற்றி கொடுத்துருக்காங்க. ராமர். அடுத்தது வந்து பஞ்சவடிக்கா தியான் பாத்திரா ஆப்பு கிஸ்கோ மான்தேகை தர்க்க சம்பன்ன புத்தர் பிரசித்தி கீஜே. இது வந்து ராமர் பற்றி எழுதுங்க. அப்படின்னா பஞ்சவடியில் இருக்க கிஸ்கோ அதில் வந்து என்ன நடந்திருக்குன்றது அதை பற்றி எழுத சொல்லியிருக்காங்க. இதில் 2 ஏதாவது 1 எழுதணும். மார்க் வந்து 10 மார்க்ஸு. இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு முதல் முறையாக வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, தன்யவாத்.